மாமா தக்காளி சட்னி. தக்காளி தோசை. ஓகே, செஞ்சிடலாம். தக்காளி தோசை டெய்லியும் ஒரே மாதிரியான தோசை செஞ்சு போர் அடிக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக எப்படி வந்து நம்ம ஈஸியான ஒரு வெரைட்டியான தோசை செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 3-4 தக்காளி எடுத்து, நல்ல சிவப்பு கலரில் இருக்கக்கூடிய தக்காளி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கலர் வந்து நல்லா ப்ரௌன் கலராக கிடைக்கும். ஸோ அது கொஞ்சம் சீரகம், ஒரு 10 பல் பூண்டு, இது அதோட உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3-4 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. இந்த வரமிளகாய் வந்து நீங்கள் காஷ்மீரி மிளகாய் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கலர் வந்து தோசையோட கலர் கோல்டன் ப்ரௌனில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது இல்லாதவங்க நீங்கள் நார்மல் வத்தல் மிளகாயை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அதை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் திக்காக இருக்கக்கூடிய மாவில் நீங்கள் இந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணி இதை நீங்கள் கலந்து விட்டாலே போதும். இதில் பண்ணக்கூடிய ஒரு தவறு என்னென்னா, நீங்கள் எடுத்துக்கூடிய மாவு வந்து இட்லி மாவு பதத்துக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஏன்னா தக்காளி வந்து நம்ம அரைக்கும் போது தண்ணி ஆகிடும். ஸோ ஏற்கனவே நீங்கள் தோசை மாவு பதத்துக்கு மாவை கரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தக்காளியை அரைச்சி ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு தண்ணி ஆயிரும். ஸோ அப்போ வந்து தோசை ஊற்றி எடுக்கும்போது நம்மளுக்கு வராது. ஸோ இது மேலே வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். இதோட ஆப்ஷனலாக வந்து நீங்கள் வந்து வெங்காயமாக ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மெல்லிசாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க தோசை அப்படின்னா நீங்கள் வெங்காயத்தை வந்து வெங்காய தோசைக்கு நம்ம மேலே தூவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயத்தை அதிலே போட்டு நீங்கள் தோசை ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் தடிமனாக வரும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் பேப்பர் ரோஸ்ட் வேணுனாலும் இதில் ஊற்றிக்கலாம். ஸோ அவ்வளோ மெல்லிசாக ஊற்றிக்கலாம், இல்லை கொஞ்சம் தடிமனாக வேணுனாலும் ஊற்றிக்கலாம். இதுலேயே ஒரு 2 டீஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் இது மேலே அப்படியே தூவி விட்டு மொறுன்னு சுட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். திருப்பி இதை செய்ய சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அது இந்த 2 சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு எடுத்து பாருங்கள். இந்த மாதிரி கோல்டன் கலரில் வந்து மேலே வெந்தது தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ அப்படியே ஈஸியாக திருப்பி போடவும் நம்மளுக்கு வரும். ஸோ மாவோட பதம் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கெட்டியமாக இருக்க மாதிரி இருக்கணும். ஸோ ரொம்ப தண்ணி ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு எடுக்க வராது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எத்தனை தோசை சுட்டு கொடுத்தாலும் தோசை வேணானே சொல்ல மாட்டாங்க, சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே போல் ஹெல்த்தியாகவும் இருக்குது. ஸோ போர் அடிக்காமல் டெய்லி ஒவ்வொரு வெரைட்டிஸாக நம்ம செஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம எந்த ஒரு அதிகமான எஃபோர்ட்டும் போட தேவையில்லை. இதுக்கு தொட்டுக்க சைடிஷ்னு தேவையில்லை, ஏன்னா காரம் இது எல்லாமே அதிலே இருக்கும். ஸோ வேணும்னா நீங்கள் வந்து இதுக்கு தேங்காய் சட்னி வந்து இதில் வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோ டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதே போல் தொடர்ந்து நிறைய ஃபுட் ரெசிபிஸ் நம்ம சேனலில் ஷேர் ஆக போகுது. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக்கும் போடுங்க.